மனுஷனுக்குரிய எண்ணங்களும் செய்கைகளும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? துர்க்குணம் நிறைந்ததா இருக்கிறது, பொல்லாப்பு நிறைந்ததா இருக்கிறது. ஏன்னா எப்போதும் பொல்லாத சிந்தனைகளையே யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே அருமையானவர்களே, பழைய புளித்தமாவை நீக்கிவிட்டு புளிப்பில்லாத மாவு என்பதை எதற்கு அடையாளப்படுத்தப்படுகிறது? புளிப்பில்லாத அனுபவம், துப்புரவு, உண்மை என்பதை சுட்டி காட்டுகிறது. என்னது? துப்புரவு, உண்மை. ஆகவே துப்புரவு உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். துப்புரவு உண்மையும் உள்ள பிள்ளைகளாக உங்களிடத்துல மாற்றம் வர வேண்டும். எப்படி துப்புரவு உங்களிடத்துல வரும்? எப்படி உண்மை உங்களிடத்துல வரும்? உங்களிடத்துல வருவதற்கு தேவன் ஒருவர் தான் உதவி செய்ய வேண்டும். உங்களிடத்துல வருவதற்கு யார் உதவி செய்ய வேண்டும்? தேவன் உதவி செய்ய வேண்டும். தேவனே, நான் துப்புரவாக இருக்க விரும்புகிறேன், தூய்மையாக இருக்க விரும்புகிறேன், உண்மையாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அவன் உபாய தந்திரமாக இருக்கிறதான துர்க்குணத்தை விட வேண்டும், பழையதை விட வேண்டும். பழைய குடித்த மாவுகள் எதையும் தொடக்கூடாது. கர்த்தரை வணங்க வேண்டும், கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய துர்க்குணம் போக வேண்டும், உன்னுடைய பொல்லாப்பு நீங்க வேண்டும். ஆகவே கெட்ட குணங்களை விட்டு நீ என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்துல சேரக்கூடிய தகுதி உனக்கு வேண்டும். கெட்ட குணம் உன்னை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். ஆகவே கெட்ட குணத்தை விட்டு தேவ குணத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களுக்கு தேவன் நல்லவர் என்பதை தேவன் இன்றைக்கும் அவர்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். தேவன் நன்மை செய்வதில் இன்றைக்கும் இடைவிடாமல் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் யாருக்கும் தீமை செய்கிற தேவனாக இருக்க முடியாது. தேவனுடைய எண்ணங்கள் ஒருபோதும் தீயவைகளாக இல்லை. தேவனுடைய நோக்கங்கள் எல்லா நேரத்திலும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறது. ஆகவே மனிதன் என்ன செய்ய வேண்டும்? நல்ல நோக்கத்திற்காக உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். முதலாவது எண்ணத்தை நீக்கிவிட வேண்டும். நீ உன் பிறப்புக்கு ஒரு அடையாளம் வேணும்னா முதலாவது செய்ய வேண்டியது என்னது? முதலாவது செய்ய வேண்டியது துர்க்குணத்தை உன்னை விட்டு ஒழித்து விட வேண்டியது முதலாவது செய்ய வேண்டிய அடையாளமாக இருக்கிறது. யாருடைய மனதில் துர்க்குணம் நீங்குகிறதோ அவர்கள் ஒரு புது பிறப்புக்குள்ள ஒரு புது மனுஷனாக, தேவ ராஜ்யத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக, தேவனோடு நெருங்கக்கூடிய ஒரு அனுபவம் உள்ளவனாக தேவன் அவனை மாற்றுவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.